தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அம்பேத்கர் அழிகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்பேத்கர் அழிகின்றார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. அது ஒரு புனித நூலாக கருதப்படுகிறது. அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மேதை. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்த மக்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர். அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இடஒதுக்கீடினால்தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் முன்னேறியுள்ளனர். இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். தற்பொழுது அரசியலில் கூட இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் 19% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளில் உள்ள நபர்கள் தனி தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 40க்கு அதிகமான தனி தொகுதிகள் உள்ளன. அதில் வெற்றி பெற்றவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அவங்க ஜெயிச்சு சட்டசபைக்கு போய் அந்த கட்சியோடைய உறுப்பினர்களாக தான் இருக்காங்களே ஒழிய, அந்த கட்சிக்கு விசுவாசமாக தான் இருக்காங்களே ஒழிய, பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. கோரிக்கையை பற்றி சட்டசபையில் எடுத்துரைக்க மாட்டேங்கிறாங்க. பட்டியல் சமூக மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டேங்கிறாங்க. ஆக இதனால் நிறைய பட்டியல் சமூகத்துக்காக வேண்டி நிறைய அமைப்புகள் உருவாகி அவை அரசியல் கட்சிகளாக மாற்றம் பெற்றுவிட்டன. அவற்றில் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி, புரட்சி பாரதம், புரட்சி தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளை நாம் சொல்லலாம். ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி என சொல்லலாம். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் திமுக எவ்வாறு நடத்துகிறது, அதிமுக எவ்வாறு நடத்துகிறது, அதான் ஒரு வேதனையான விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இருக்காங்க. அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் கட்சிகளுக்கு இன்றைக்கி உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா திமுக, அதிமுக எந்த கட்சியுமே கொடுக்கல. இன்றைக்கி ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக, பாஜக கூட்டணியில் இருக்குது. அதிகபட்சம் ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதே இது மக்கள் விடுதலை கட்சின்னு ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து கட்சி ஒன்று திமுக கூட்டணியில் இருக்குது. கடந்த முறை ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. அதே போன்று ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகிற பறையர் சமூகத்துக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் ஒரு கட்சி இருக்குது. போன தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. அதே இது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருந்தாங்க, 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், ஒருத்தர் இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர். ஆக ஆதி திராவிட சமூகத்துக்கும் அந்த இடஒதுக்கீடு, அவங்களுடைய விகிதம், வழங்கப்படுகிற சீட்டு விகிதம் குறைஞ்சிருச்சு. அடுத்தது ஆதித்தமிழர் பேரவை, அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 2% பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் திமுக கூட்டணியில் கொடுத்தாங்க. ஆக இந்த பட்டியல் சமூகத்து மக்களுடைய கோரிக்கைக்காக உருவாக்கப்படுகிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 1-2 சீட்டு கொடுத்து வாக்கரிசி போடுற மாதிரி போட்டு முடிச்சு விட்டுறாங்க, வாயை அடைச்சி விட்டுறாங்க. அதுதான் உண்மை. ஆக இந்த பட்டியல் சமூகத்து அரசியல் கட்சிகள் முதல்ல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தொகுதிகள் அதிகமாகி வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு செல்லணும்னா முதல் பட்டியல் சமூகத்து மக்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும். அதுதான் உண்மை. தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். எனக்கு 20 லட்சம் ஓட்டு இருக்குது, 30 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும். சும்மா கோரிக்கையை அவங்களுக்காண்டி போராடுறதா ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு திமுக, அதிமுக போய் சீட்டு வாங்கிட்டு பெட்டி வாங்கிட்டு போகிறது சரியான நடவடிக்கை கிடையாது. இன்றைக்கி திருமாவளவன் இன்றைக்கி வெறும் 5 சீட்டுக்காக வேண்டி அறிவாலயத்து வாசலில் காத்து கிடக்காப்புல. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எதுக்கு கட்சி ஆரம்பித்தாப்புல, தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் அமைச்சாப்புல. இன்றைக்கி ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆதி திராவிட சமூகத்தை திமுக அங்கீகரிக்கவே இல்லை. ஒத்த சீட்டு கொடுத்து எடப்பாடி புரட்சி பாரதம் கட்சியை வாயடைச்சு வச்சுருக்காப்புல. ஒத்த சீட்டு கொடுத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை வாயடைச்சு வச்சுருக்காப்புல. அதே போன்று திருமாவளவன் திமுகவில் பார்த்தீங்கன்னா முருகவேல் ராஜன், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து கட்சி, மக்கள் விடுதலை கட்சி ஒரே ஒரு சீட்டை கொடுத்து அந்த கட்சியை கூட வச்சுருக்காப்புல. ஆக
இந்த பட்டியல் சமூகத்து மக்களுக்கு 1, 2 சீட்டை கொடுத்து இந்த அரசியல் கட்சிகள் வாய் அடைச்சி வச்சிருக்கு, வாக்கரிசி போட்டிருக்கு. அதுதான் உண்மை. பட்டியல் சமூகத்து கட்சிகள் தங்களுடைய பட்டியல் சமூகத்து மக்களுடைய ஆதரவை பெற்று தங்களுடைய வாக்கு வங்கியை காமிக்கணும். அப்போ தான் தங்களுடைய கோரிக்கைகள் திமுக அதிமுகவில் அதிக சீட்டு வாங்க முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும், தமிழக சட்டசபைக்கு சென்று பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆக இன்றைக்கி அம்பேத்கர் கண்ட கனவு அப்படியே கனவாக தான் இருக்குது, நனவாகலை. பட்டியல் சமூகத்துடைய மக்கள் வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் ஏற்படலை. அதுதான் உண்மை. இன்றைக்கி தேர்தலில் பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்து மக்களுடைய ஆதரவு கட்சிகள் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது. திருமாவளவன் அறிவாலயத்தில் காத்து கிடக்கிறாப்புல திமுக அசிங்கப்படுத்துது. புரட்சி பாரதம் ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு தான். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேவேந்திரகுல சமுதாயத்துக்கு ஒரே ஒரு சீட்டு தான். மக்கள் விடுதலை கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கட்சிக்கு ஒரே சீட்டு தான். ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஏன்னா திமுக அதிமுக எந்த கட்சியுமே அங்கீகரிக்கலை. ஆக இந்த பட்டியல் சமூகத்து தலைவர்கள் முதல்ல தங்களுடைய பட்டியல் சமூகத்து மக்களுடைய ஆதரவை பெற்று நம்பிக்கைக்குரியவர்களாக மாற வேண்டும். தேர்தல் நேரத்தில் தனித்து போட்டியிட்டு முதல்ல வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். இன்றைக்கி அம்பேத்கர் அழுதுகிட்டு இருக்காப்புல. பட்டியல் சமூகத்து அரசியல் கட்சிகள் இன்றைக்கி நாய் மாதிரி சீட்டுக்காக வேண்டி அழைக்கப்படுது. இதை பார்த்து அம்பேத்கர் அழுகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும்.